ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டியூட் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லுக்கு ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த படம் வந்து தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு இந்த படத்துக்கான கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் அகன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோயின் மமிதா பைஜு வந்து குரல் அரசி அப்படிங்கிற கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசிங் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கான பேர் வந்து சர்ப்ரைஸ் டியூட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகனும் குரல் அரசியும் வந்து சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காங்க. கிட்டத்தட்ட குரல் அரசியோட மாமா பையன் தான் வந்து அகன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ரிலேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்படி இருக்கிறப்ப குரல் அரசிக்கு அகன் மேலே ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படுது. அண்ட் அவங்க அந்த சர்ப்ரைஸ் டியூட் எலமெண்ட்டை வச்சு எதிர்பாராத விதமாக அகனுக்கு வந்து ஒரு லவ் ப்ரப்போஸும் பண்ணுறாங்க. பட் அப்போ வந்து அகன் அதை ரிஜெக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அண்ட் ஏன் வந்து அகன் வந்து குரலரசியோட லவ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அகனுக்கு முன்னாடி வந்து ஒரு லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். ஸோ அது என்ன கதை அண்ட் அவருக்கு ஏன் வந்து அந்த லவ் பிரேக்கப் ஆச்சு அண்ட் அடுத்தடுத்து இவங்க லைஃப்பில் வந்து நடக்கிற சம்பவங்கள்லாம் என்னென்ன, கடைசியில் யாருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னா என்ன ஆச்சு அண்ட் ஒன்று சேரலை அப்படின்னா என்ன ஆச்சு இவங்களோட லைஃப்பில் அப்படிங்கிறதான் நம்மளுக்கு மீதி படமாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காகவே இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ரைட் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், சவுண்ட் டிசைன் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கங்கே கொஞ்சம் லவுடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்மளுக்கு எங்கேயுமே வந்து அந்த காதுக்கு எரிச்சல் வர மாதிரிலாம் இல்லை. பட் லவுடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கநாதன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், மமிதா பைஜுவோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் குறிப்பாக சுப்ரீம் ஸ்டாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நீட்டாக இருந்தது. அண்ட் குறிப்பாக சுப்ரீம் ஸ்டார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட நம்மளுக்கு நீட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அவர் வர போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா அவர் வந்து ஒரு வில்லனிசம் கலந்த ஒரு காமெடி ரோல் அப்படிங்கிறப்ப அவர் அதை நீட்டாக லெஃப்ட் ஹேண்ட்லேயே வந்து டீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த படம் பார்க்குறப்ப. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் சாருமே வந்து ஒரு அந்த எமோஷன் சீன்ஸில் வந்து அந்த ஒரு எமோஷனல் கலந்த அந்த அழுகிற காட்சி அது எல்லாமே வந்து யதார்த்தமாக வந்து ப்ளே பண்ணியிருந்தார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த கதாபாத்திரம் அகன் அப்படிங்கிற கதாபாத்திரம் எப்படி ப்ளே பண்ணும் அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் மமிதா பைஜுவோட கேரக்டரும் கொஞ்சம் வந்து வித்தியாசமாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதை வந்து கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்ற மாதிரி போயிருந்தாங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரியான கேரக்டராக இருக்கும். பட் அதை வந்து டைரக்டர் வந்து நீட்டாகவே வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அதனாலே வந்து மமிதா பைஜு கேரக்டர் வந்து எங்கேயுமே வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து காமிக்காமல் நீட்டாக வந்து காமிச்சது ஒரு ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பரிதாபங்கள் டிராவிட் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவரோட போர்ஷன்ஸ் வந்து நீட்டாக இருந்தது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே, அப்போ இந்த படத்தில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட பிரச்சனை வந்து செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப பரபரப்பாக கொண்டு போய் நம்மளுக்கு ஸ்பீடாக வந்து முடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லணுமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதை வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வந்து ரைட்டிங்கில் கொடுத்து ஸ்க்ரீன் பிளே வந்து அமைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே இந்த படம் வந்து பரபரப்பாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் நெவர்தலஸ் ஆஸ் அ ஹோல் மூவியாக பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து உங்களை இந்த மூவி வந்து என்டர்டெயின் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃபை இன்னும் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மேபி இந்த படம் வந்து இன்னுமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் குறிப்பாக வந்து சுப்ரீம் ஸ்டாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னால தான் இந்த படம் வந்து இன்னும் என்ஜாயபிளான ஒரு வாட்சாக பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் சொல்கிறேங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபியும் ஒரு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலியோட ஒரு என்ஜாயபிளான என்டர்டெயின்மெண்ட் மூவி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஓவராலாக உங்களோட நேரத்தையும் வீணடிக்காமல் உங்களோட பொழுதையும் நீட்டாக வந்து கழிக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அமையும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி தான் இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹேண்டில்
பண்ண விதமும் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஹீரோ வந்து ஹீரோயின் லவ்வை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதாகட்டும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மமிதா பைஜுவோட கேரக்டர் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதாகட்டும் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேவும் வந்து அந்தளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு மோசலிக்காத டைலாக்ஸ் அதெல்லாம் வந்து வைக்காமல் நீட்டாக என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு மூவி வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ தீபாவளிக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹேட்ரிக்கான மூவி அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்தடுத்த ஒரு படங்கள் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்களும் நம்ம சொல்லிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.